முன்னாள் ஜனாதிபதிகளாகிய ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கு எதிராக புதிதாக ஒரு வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் மிக விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக புதிதாக ஒரு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக ஒரு உயர் நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இலங்கையில் புதிதாக ஒரு போக்குவரத்து சேவை ஒன்று அறிமுகம் செய்து வைக்கப்பட இருக்கின்றது. போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்துவதற்காக இந்த புதிய திட்டம், அது என்ன திட்டம் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் சஜித் பிரேமதாசா இருக்கிறது தானே, அவரோட சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முன்னாள் ஜனாதிபதிகளாகிய ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கு எதிராக புதிதாக வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் அடிப்படையில் அவர்கள் 2 பேரும் மிக விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 2 பேரையும் விசாரணைக்கு கூப்பிட சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே மிக விரைவில் அவர்கள் 2 பேருக்குமான அழைப்பாணை அனுப்பப்படும் என்று சொல்லி, இது என்ன வழக்கு என்று சொன்னால், இந்த வழக்கு கொஞ்சம் வித்தியாசமான வழக்கு. இப்போ ஒரு சில தகவல்கள் தான் வந்திருக்குது. இனி போத்தான் முழுமையான தகவல்கள் கிடைக்கும். அதுக்கு முதல் இந்த வழக்கை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு முன்னாள் விமானப்படை வீரர் ஒருவர், விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு முன்னாள் விமானப்படை வீரர், அவர் தான் இந்த வழக்கை போட்டிருக்கிறார். அதாவது லஞ்ச ஊழலோட சம்பந்தப்பட்ட வழக்கு இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமான வழக்கு, அடிப்படை உரிமை வழக்கு என்று சொல்லலாம். அது என்ன வழக்கு என்று சொன்னால், இந்த இலங்கையில் இப்போ சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்கிறது தானே, இப்போ சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளக்குள்ள அதுக்கென்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு தானே, அதில் பிரச்சனை ஒன்று இருக்காம். அதாவது இந்த ஆண்கள், பெண்கள், 3ஆம் பாலினத்தவர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிய சட்டங்கள் இருக்குன்னு தானே, அதில் இன்னமோ குறைபாடுகள் இருக்காம். அதில் சரியான முறையில் அது பின்பற்றப்படுறதுன்றதான் இந்த இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட ஒரு அடிப்படை தகவல். மேலதிக தகவல் கிடைக்கணும், அதை பற்றி விரிவாக சொல்கிறேன். எனவே அந்த சத்திர சிகிச்சைகள் செய்கிறதுல இருக்கக்கூடிய குளறுபடிகள், அதை ஜனாதிபதிமார் ஏன் அதை சரி செய்யலை, ஏன் மைத்ரிபால சிறிசேன அதை சரி செய்யலை, ஏன் ரணில் விக்ரமசிங்க அதை சரி செய்யலைன்றதான் இந்த வழக்கு. இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூட இதுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் என்று சொல்லப்படுகிறது. எனவே சில வேளையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் அழைப்பாணை அனுப்பப்படலாம். ஏனென்றால் அந்த சட்டம் இப்போவும் இருக்குதானே, அந்த சட்டத்துக்கு எதிராக ஜனாதிபதிமார் ஏன் நடவடிக்கை எடுக்கல என்றதான் அடிப்படையான விஷயம். எனவே முன்னாள் விமானப்படை வீரர் ஒருவர் தொடுத்த இந்த வழக்கின் விசாரணைகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்பதான் எல்லாருக்கும் அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குது. வழக்கு போடுறார்கள் வழக்கு போடலாம், முறைப்பாடுகள் கொடுக்கிறார்கள் முறைப்பாடுகள் கொடுக்கலாம், விசாரணைகள் நடத்துகிற போலீஸ் அதிகாரிகள், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள், ஒருத்தருக்கும் ஒரு விதமான கட்டுப்பாடும் இல்லை தானே, ஒரு விதமான அச்சுறுத்தலும் இல்லை தானே. எனவே எல்லாரும் எல்லா வழக்கும் போடலாம் என்றதான் இது காட்டுது. முந்தின காலத்தில் இப்படி ஒரு வழக்கை நினைச்சு பார்க்கலாமா? கடைசி வரைக்கும் இல்லையேன. எனவே இப்போ அந்த சுதந்திரம் இருக்குன்றதை இது குறிக்குது. எனவே இந்த வழக்கு விசாரணைகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக புதிதாக ஒரு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் உயர் நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமன்றம் எங்கே உருவாக்கப்பட்டது? ஒரு அத்திவாரம் போட்ட மாதிரி தகவல் வரையில, கட்டடம் கட்டின மாதிரியும் தகவல் வரையில திடீரென்று நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அப்படி உருவாக்குறேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. எப்படி என்று சொன்னால், ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவருடைய வீடாம், ஒரு பெரிய பங்களாவாம். அது இப்போ கைப்பற்றப்பட்டதான அரசாங்கத்தால் நிறைய வீடுகள், அதில் ஒன்று சும்மா ஃப்ரீயாக கிடக்குன்னு சொல்லி இப்போ அதை நீதிமன்றமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எங்கே என்று சொன்னால், கொழும்பு 7 பௌத்தாலோக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் பாவிச்ச ஒரு வீடாம். அதை இப்போ அரசாங்கத்தினோட கட்டுப்பாட்டுகளை வந்திருக்குது. அது நீதி அமைச்சுக்கு வழங்கப்பட்டு இப்போ உயர் நீதிமன்றமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இதில் நாங்கள் முதல் கட்டமாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்வோம். அதுக்கு பிறகு மிக மிக முக்கியமான வழக்குகள் இருக்குதானே நாட்டில், அந்த வழக்குகள் எல்லாம் இங்கே தான் விசாரிக்கப்படும் என்று சொல்லி நீதி அமைச்சர் சொல்லியிருக்கார். அதோட இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கார் என்று சொன்னால், நீதி அமைச்சிருக்கு தானே, நீதி அமைச்சுக்கு புதிதாக 4 வீடுகள் கிடைச்சிருக்காம். இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர் மாற்ற வீடுகள்,
முன்னாள் ஜனாதிபதி மற்ற வீடுகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது தானே. அப்போ எல்லா வீட்டிலையும் வந்து 4 வீடுகள் நீதி அமைச்சுக்கு கொடுக்கப்பட்டிருக்காம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், மஹிந்த ராஜபக்ச கொழும்புல இருந்தாரல்ல ஒரு வீடு உண்டு, அந்த வீடு வந்து குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் வந்து நீதி அமைச்சுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லி கதை வந்தது. அது வந்து நீதிமன்றமாக்கப்படும் என்று சொல்லி பிறகு வந்து குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கொடுக்கிறதாக சொல்லப்பட்டது. எனவே இது வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்குன்னு முன்னாள் அமைச்சர்கள் மேர், முன்னாள் ஜனாதிபதிகள் மேர் எல்லாத்த வீடுகளையும் கைப்பற்றி அதெல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பொது சேவைகளுக்கு பயன்படுத்தினா நல்லது தானே. செலவு மிச்சம், புதிதாக கட்ட தேவையில்லை, இனி இடங்கள் தேடி தேவையில்லாம் அத்திவாரம் எல்லாம் தோண்டி எவ்வளோ வேலை சொல்லுங்க. அப்போ இது பயங்கர ஈஸி என்ன. இலங்கையில் புதிதாக ஒரு போக்குவரத்து சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் அளவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி, அதுக்கு என்ன பேர் என்று சொன்னால் லங்கா மெட்ரோ டிரான்சிட், லங்கா மெட்ரோ டிரான்சிட் LMT என்று சொல்லி சொல்லப்படும். புதிதாக ஒரு பேருந்து சேவைகளாம். அதாவது இப்போ இலங்கையில் இருக்கிற பேருந்துகள் பாவிக்கப்பட மாட்டுது, இதுக்கென்று சொல்லி ஸ்பெஷல் பேருந்துகள் வந்து வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யப்படுமாம். அது வந்து முதல் கட்டமாக என்ன நடக்கும் என்று சொன்னால், கொழும்பில் வந்து தெரிவு செய்யப்பட்ட 6 வழித்தடங்களில் வந்து பயணம் மேற்கொள்ளுமாம் அந்த சிறப்பு பேருந்துகள். அதுக்கு பிறகு கட்டங்கட்டமாக நாடு முழுவதும் அது விஸ்தரிக்கப்படும் என்று சொல்லி, அடுத்து வரும் 3 வருடங்களில் நிறைய இடங்களுக்கு அது கொண்டு வரப்படும் என்று சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னால், ஒன்று கொழும்பினுடைய அந்த போக்குவரத்து நெரிசல் இருக்குது தானே, அதை வந்து கட்டுப்படுத்தணும். மற்றது வெளி மாவட்டங்களிலிருந்து கொழும்புக்கு வரக்கூடிய தனியார் பேருந்துகளை வந்து கட்டுப்படுத்தணுமாம். இந்த மாதிரி பல நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த புதிய சேவை ஆரம்பிக்கப்படுவதாக அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்து அதில் தான் இந்த முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மேலதிக விவரங்கள் தெரிய வரையில் இருந்தாலும் இந்த சேவை வந்து எப்படி இருக்கும் என்று சொன்னால், இப்போ வெளிநாடுகளில் ஒரு சில நாடுகளில் இருக்குது பஸ் சர்வீஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த பஸ் வந்து எப்படி என்றால் ஒரு இடம் நிற்காது, அந்த குறிக்கப்பட்ட ஸ்டாப்பில் மட்டும்தான் நிற்கும். சொல்ல போனால் ட்ராம் போன மாதிரி போகும், அதுக்கண்டு ஸ்பெஷல் ரூட் இருக்கும், அதால் வந்து பயங்கர வேகமாக போகும், ட்ராம் போன மாதிரி போகும். இந்த மாதிரியான சில விசேடமான போக்குவரத்து சேவைகள், பஸ் சேவைகள் வந்து வெளிநாடுகளில் இருக்குது, பரவலாக எல்லா நாடுகளிலும் இருக்குது. நான் நினைக்கிறேன் லங்கா மெட்ரோ டிரான்சிட்ன்றது அப்படிப்பட்ட ஒரு சேவை போலாம் கிடக்குது. எனவே போக்குவரத்தை வந்து துரிதப்படுத்துவதற்காக இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுது என்று சொல்லி, எப்படியாவது எதையாவது செய்து புதுசாக ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்து இந்த வீதி விபத்துகளை வந்து அரசாங்கம் முதல்ல கட்டுப்படுத்தணும். வீதி விபத்தில் வந்து பொதுமக்கள் இறக்குறது வந்து தடுக்கப்படணும். அதே வேளையில் அந்த டிராஃபிக்கும் வந்து இல்லாமல் இருக்கணும். எனவே நல்ல விஷயங்கள் நடந்தால் நல்லது தானே. யாழ்ப்பாணத்தில் நேற்று ஒரு வித்தியாசமான ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடைபெற்றது. எங்கேன்னு கேட்டிங்கன்னா, வேலணை பகுதியில். என்ன ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், கால்நடை வளர்ப்பாளர்கள், கால்நடை பண்ணையாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம். அதாவது பால் கறப்பதற்காக வளர்க்கப்படுகின்ற ஆடு மாடுகளை வந்து களவெடுத்து கொண்டு போயிட்டு இறைச்சிக்கு விற்கணுமாம். இந்த திருட்டு கும்பல்கள் வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்யணும், அதனால் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது என்று சொல்லி கால்நடை வளர்ப்பாளர்கள் ஒன்று திரண்டு இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டார்கள். கடைசியில் வந்து வேலணை பிரதேச செயலகம் வரை சென்று வேலணை பிரதேச செயலாளரிடம் அவர்கள் கடிதம் ஒன்றை கையளித்திருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வறிய பண்ணையாளர் வாழ்வாதாரத்தை அளிக்காதே என்று சொல்லி ஒரு கோஷம் எழுப்பியிருந்தார்கள். அதே போல ஊர் கூடி திருட்டை ஒழிப்போம் என்று சொல்லி, நாங்கள் பொதுவாக கேள்விப்படுவோம் ஊர் கூடி தேர் இழுக்கிற என்று சொல்லி, அதே மாதிரி இங்கே ஊர் கூடி திருட்டை ஒழிப்போம் என்று சொல்லி இவர்கள் இதே மாதிரி நிறைய பதாகைகளை ஏந்தி நிறைய கோஷங்களை எழுப்பியவாறு இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது, இந்த மாதிரி ஆடு மாடுகள் வளர்த்து அதில் பால் கறந்து அதுதான் அவர்களுடைய பிரதானமான வருமானமாக இருக்கும். அதை நம்பியே எத்தனையோ குடும்பங்கள் இருக்கணும் தானே. அப்போ அவைண்ட ஆடு மாடுகளை களவெடுத்து கொண்டு போயிட்டு இறைச்சிக்கு விற்றா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் தானே. இந்த மாதிரி அல்லைப்பட்டியில் மட்டும் இதுவரைக்கும் 4000 ஆடு மாடுகள் வந்து களவெடுக்கப்பட்டிருக்காம். அதே நேரம் வேலணையில், ஒட்டுமொத்த வேலணையிலையும் வந்து 30,000 ஆடு மாடுகள் வந்து களவெடுக்கப்பட்டிருக்காம், இறைச்சிக்காக களவெடுக்கப்பட்டிருக்காம் என்று சொல்லி, யாழ் மாவட்டத்தில் எல்லா இடங்கள்லையும் இந்த ஆடு மாடு களவு இருந்தாலுமே கூட தீவக பகுதியில் தான் அதிகமாக இருக்கு என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஊடகங்களிடம் பேசும்போது சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று காலை 10 மணி அளவில் வேலணை பகுதியில். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். சஜித் பிரேமதாசா இருக்கார் தானே எதிர்கட்சி தலைவர், அவருடைய கட்சி இருக்கு தானே SJP கட்சி, அது வந்து ஆரம்பிக்கப்பட்டு இப்போ 6 வருடங்கள் முடிஞ்சுது, அதாவது 6வது அனிவர்சரி.
அப்போ அதை முன்னிட்டு தான் இந்த ஒரு கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. 6 வயசுண்டா என்ன, பொதுவாக எங்களோட பிள்ளைகள் வந்து 6 வயசாகும்போது நாங்கள் என்ன செய்வோம், அவையில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். அதுதானே. அதே மாதிரி இங்கே சஜித் பிரேமதாசா என்ன செய்கிறான்னு சொன்னால், வடிவாலாம் வெளிக்கிட்டு காய்ச்சல் எல்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு பின்னுக்கு ஒரு புத்தக பேக் கொண்டு கொழி கொண்டு கையில் ஒரு தண்ணி போத்தலையும் கொண்டு அந்த தண்ணி போத்தில் ஒரு பூ ஒன்று கீறப்பட்டிருக்கிறது எல்லாம் கொண்டு எங்கே போகிறாருன்னு சொன்னால் முன்பள்ளிக்கு போகிறாராம். முன்பள்ளிக்கு ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்து இப்போ 6 வயசு ஆகிருக்குது, அதாவது அவருடைய கட்சிக்கு வந்து 6 வருடங்கள் ஆகியிருக்குன்னு சொல்லி முன்பள்ளிக்கு போகிறாருன்னு சொல்லி. எனவே அவருடைய கட்சியும் அவரும் வந்து இந்த லெவல்லாம் இருக்கணும், முன்பள்ளிக்கு போகிற லெவல்லாம் இருக்கணும் என்றதை மறைமுகமாக இந்த ஒரு கருத்தோவியம் சொல்லுது. அதாவது அரசியலில் வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கோ அல்லது பிட்டிய ஒரு பாரதூரமான மாற்றங்களை புரட்சியை உருவாக்குற அளவுக்கோ அவரும் அவருடைய கட்சியும் இல்லை என்றதான் இந்த கருத்தோவியம் வந்து மறைமுகமாக எடுத்து சொல்லுது. எனவே இதை பற்றியும் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.